டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. திரையுலக வாழ்க்கையில் சாதித்தவர்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அவர்களுடைய சாதனையில் எப்படியெல்லாம் பல விடயங்களை நாங்கள் கற்று அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தான் பார்த்துட்டு வரோம். எவ்வளவு அருமையான பாடல்களை படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம் இசையமைப்பாளர்களாக இருந்தாலுமே சிலருடைய குரல் பக்கபலமாக இருந்தது அந்த பாடல் மெருகேறுவதற்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ திரையுலகில பார்த்தீங்கன்னா, திரையுலகுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் மேடை நாடகங்கள்ல தான் ரொம்ப அருமையா இறங்கியிருப்பாங்க. இந்த மேடை நாடகங்களில் களம் இறங்கியது போல் அவர்கள் கண்ட அந்த வெற்றியை தான் திரையுலகிலும் அவங்க சாதிச்சிருப்பாங்க. அப்போ டி.ஆர். மகாலிங்கம் அவர்களை பொறுத்தவரையில எப்படி ஒரு பயணம் அப்படின்னா, மேடை நாடகங்கள்ல கடைசி வரிசையில ஒரு ரசிகர் அமர்ந்திருந்தாலும், அந்த ரசிகர்களுக்கு கூட தன்னுடைய குரல் மூலமாக தான் சொல்ல வந்த விடயத்தை மேல் ஸ்தாயில ரொம்ப அழகா சொல்லியவர். பாடல்களை எல்லாம் ரொம்ப அழகா சத்தமா பாடக்கூடியவங்க. மேல் ஸ்தாயில பாடியிருந்தாலுமே அந்த பாடலுக்குரிய மென்மையையும் தன்மையையும் ஸ்ருதியில் உள்ள அருமையான பண்புகளையும் தான் அவருடைய குரல் வெளிப்படுத்தியது. இந்த கொளுத்தும் வெயில், அதாவது கோடை அதிகமாக இருக்கும் பொழுது பூந்தென்றலுக்கு என்ன ஒரு வரவேற்பு இருக்கும். அதுபோலதான் திரையுலகில் நீண்ட ஒரு ராக மாளிகையாக வலம் வந்த டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுடைய ரொம்ப அழகான வாழ்க்கையை தான் இன்றைய மனிதனின் மறுபக்கத்துல பார்க்க இருக்கிறோம். இவருடைய வருகை என்பதற்கு முன்னால பார்த்தீங்கன்னா, திரையுலகில் கிட்டப்பா அவர்களுடைய பாடல் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டது. கிட்டப்பா அவருடைய பாடலை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? இன்றைய கால சமுதாயத்தினர் பாடல் கேட்பதற்கு ரொம்ப அரிதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த கிட்டப்பாவுடைய பாடல்களை ரசித்த ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளம் அந்த காலகட்டத்துல நிறையவே இருந்தாங்க. அவருடைய அந்த பாடல் தோரணை, அந்த பாடலுக்குரிய அழகு, அந்த பாடலை வெளிப்படுத்தும் அந்த மெருகான அந்த மெட்டு, அவருடைய உருவம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குமா பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு ஆற்றல் ரொம்ப அருமையா கொடுத்திருந்தாங்க. இப்படிப்பட்ட கிட்டப்பா அவர்களுடைய அந்த மறைவுக்கு பிறகு திரையுலகம் ஒரு நிமிடம் கலங்கி நின்றது. என்ன பண்ணலாம்? கிட்டப்பாவினுடைய படைப்புகள் மூலமாக நிறைய பாடல்கள், திரைப்படம் எல்லாம் தயார் பண்ணியிருந்தோமே, இதை இன்னும் எப்படி ரசிகர்கள்ட்ட போய் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் வரும்பொழுதுதான் டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுடைய இந்த வருகை திரையுலகுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தது. கிட்டப்பா அவனுடைய மறைவுக்கு பிறகு டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுடைய பாடல், அவருடைய குரல் கிட்டத்தட்ட 80% கிட்டப்பா அவர்களுடைய அந்த பாடலுடைய ஒரு தழுவலாகத்தான் இருந்தது. அதனால எப்பொழுதுமே இந்த பாடல் வானொலியில ஒளிபரப்பு செய்யும் பொழுது இது கிட்டப்பாவா இல்ல அப்படின்னா நம்ம மகாலிங்கம் அவர்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படும் அளவுக்கு அவர்களுடைய அந்த ஒற்றுமை காணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவர்களுடைய இந்த வருகை என்பது கிட்டப்பா அவர்களுடைய புகழை கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் அப்படியே தக்க வைத்திருந்தது திரையுலகுக்கு அப்படின்ற விடயத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மென்மையையும் தன்மையையும் கொடுக்கக்கூடிய பாடல்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலகட்ட திரைப்படங்கள்ல அதிகமா பாடல் தான் இருக்கும், கதை கொஞ்சமா இருக்கும், பாடலே கதையை சொல்லிடுவாங்க. அப்ப இந்த பாடல்ல கதை சொல்றது அப்படின்னா அந்த குரல் அதற்கு ஏற்றா போல் நடிக்கணும். அப்ப ஆரோகணம் எல்லாம் ரொம்ப அழகா வரணும். இதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் திரையுலகில் இருந்த காலம் தொடக்கம், அதற்கு பிறகு விடைபெற்ற காலம் ஆரம்பித்த பொழுது கூட பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அவ்வளவு அருமையான மனிதர், பழகுவதற்கும் திரையுலகில் அவர் பயணம் செய்த விதம் ரொம்ப அருமையா இருக்கும் பார்க்கறதுக்கு. டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுடைய ஊர் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அழகான எழில் மிக்க ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். வைகை கரையில் சோழவந்தானுக்கு தெற்கே உள்ள தென்கரை, தென்னஞ்சோலைகளும் வெற்றிலை கொடிகளும் நிறைந்து பசுமையான சிற்றூரான தென்கரையில் நிலம் நீச்சுடன் வாழ்ந்தார். அதாவது ராமகிருஷ்ண கணபாடிகள் அவரது 3வது மனைவியின் 2வது மகன் தான் மகாலிங்கம். அப்போ தன் தந்தையின் பாரம்பரியத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா, மகாலிங்கம் சில மாதங்கள் வேத பாடசாலைக்கு போயிருக்காங்க. அப்பா சொன்னதுனால வேத பாடசாலைக்கு போயிருக்காங்க. ஆனால் அதில் அவருடைய மனம் செல்லவில்லை. பாட்டு தான் அதிகமா அவருக்கு பிடித்திருந்ததுனால படிப்பு அவ்வளவு பிடிக்கல. பிறகு பார்த்தீங்கன்னா திண்ணை பள்ளிக்கூடம், அதுல மகாலிங்கம் 4ஆம் வகுப்பு வரை தான் படிக்கிறாங்க. அதற்குள் பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்காமலே பாட்டு அவரை அரவணைத்துக் கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா செல்லூர் சேஷ ஐயங்கார் அவர்கள் மிருதங்கமும் பாட்டும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவரது கோஷ்டியுடன் பஜனை பாடல்களிலும் கோயில்களிலும் பாடுவதற்கு வாய்ப்பு மகாலிங்கம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இது அவருக்கு ஒரு பயிற்சி பட்டறையா தான் இந்த பஜனை அமைப்பு அவருக்கு அமைந்திருந்தது. இதனால நிறைய விடயங்களை அவர் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. பொதுவாக அந்த காலகட்டத்தில் நாடக கம்பெனி அப்படின்னா பாய்ஸ் கம்பெனி தான் அதிகமான
சிறுவர்களையும் அதிகமான திறமைசாலிகளையும் உள்வாங்கி அதற்கு பிறகு திரையுலகு கொடுத்திருந்தாங்க அப்படின்ற விடயத்தை நீண்ட காலமா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து ராயர் அப்படின்றவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நிறைய பேரை வந்து திறமையானவங்கள வந்து தேடி பிடிக்கிறாங்க. அப்ப அவருடைய காதுகளுக்கு டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள பத்தி கேள்விப்பட்டு அவர வந்து வர சொல்றாரு. ஆனா அப்பா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இது பிடிக்கல. நாடகம் அது, திரைப்படம் அது, எதுவுமே தேவையில்ல. படிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பான ஒரு விடயத்த சொல்றாங்க. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா மகாலிங்கம் அவர்கள் ஒரே பிடிவாதமா இருக்காங்க. ராயர் அவர்களுக்கும் விடுறதுக்கு மனசே கிடையாது. எப்படியாவது அப்பாவினுடைய மனசு அப்படியே ஏதாவது சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமா கலைச்சி மகனை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்றாங்க. டி.ஆர். மகாலிங்கம் அவர்களும் ரொம்ப பிடிவாதமா இருந்ததுனால சரி ஓரளவு விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி விட்டு கொடுக்குறாங்க. அப்ப பாய்ஸ் கம்பெனியில போய் இணையறாங்க. இணையும் பொழுது டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுக்கு 12 வயது. அந்த 12 வயதுல வந்து அவர் ஒரு நாடகம் நடிக்கிறாங்க. அந்த நாடகம் வந்து அவர் மேடையில் அந்த பாடிய விதம் வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடித்து போகிறது. அப்போ தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்த சத்தியமூர்த்தி அவர்கள் அந்த விழாவுக்கு வராங்க. அவருக்கு ரொம்ப பிடித்து போனதுனால உடனடியா டி.ஆர். மகாலிங்கம் அவர்களை கூப்பிட்டு தன் கையில அணிந்திருந்த தங்க மோதிரத்தை கழட்டி அவருக்கு பரிசா கொடுக்குறாங்க. இது எல்லாம் என்னன்னா ஒரு பாராட்டு. ஒரு கலைஞர்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து கைத்தட்டல் ஒரு பெரிய பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது சந்தோஷமா இப்படியெல்லாம் பாராட்டினா அது அடுத்த ஒரு படி வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. பலர் அவர்களுடைய திறமைகளை கண்டுபிடித்து விருதுகள் வழங்கினால் அவர்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மகிழ்ச்சி குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கலைஞர்கள் வந்து இது எல்லாமே எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுடைய திறமைக்கு ஒரு வரவேற்பு இருக்கத்தானே வேணும். அப்போ டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்போ அவருடைய அடுத்த கட்ட பயணம் எப்படின்னு பார்க்கலாமா? ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் அவருடைய 3வது படம் பார்த்தீங்கன்னா நந்தகுமார் 1938 வெளிவருது. இதுல பிரதான கிருஷ்ண வேடம் வந்து மகாலிங்கத்திற்கு. அப்ப யுக தர்ம முறை என்ற ஏற்றி கிருஷ்ணசுவாமி எழுதிய எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்கள் இசையமைத்த பாடலை வந்து பாடும்படி அறிமுகமானார் தான் மகாலிங்கம் அவர்கள். படம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு எல்லா மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏவிஎம் எனது வாழ்க்கை அனுபவங்களை என்ற புத்தகத்துல குறிப்பிட்டிருந்தாரு டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள். படம் நல்லபடி ஓடி இருந்தாலுமே பெரிய அளவு வசூலை கொடுக்கவில்லை. இந்த படத்தினுடைய ஒரு புதுமை என்ன தெரியுமா? நடிகை சொந்த குரலில் பாடாமல் இரவல் குரலில் பாடும் முறையை முதலாக அறிமுகப்படுத்திய படம் வந்து நந்தகுமார் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நடிகர்கள் நடிகைகள் பாடி நடிக்கணும் அப்படின்றதான் அந்த காலகட்டத்துல சொல்லப்பட்ட முறை. அதற்கு பிறகு புதுமைகளை புகுத்திய ஒரு திரைப்படமாக இது பார்க்கப்படுகின்றது. அதற்கு பிறகு நம்ம டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு வருது. பக்த பிரகலாதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரசுராமர், பூலோகரம்மை, அதே நேரத்தில் வந்து வாமன அவதாரம், இதெல்லாம் வந்து 1940களில் வந்த படம். ஆனால் இந்த படங்கள் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் கதைகளை கேட்பதற்கு. கொஞ்சம் இடைவெளி அதிகமான திரைப்படங்களாக இருந்தாலுமே இந்த படங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 1940க்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் அவர்களுக்கு 16 வயது நிரம்பி இருக்கிறது. அப்போ வந்து இந்த குரல்ல வந்து ஒரு கரகரப்பு ஆரம்பிக்கும் ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால மகாலிங்கம் அவர்கள் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வந்து தான் இருக்கிறோமோ அப்படின்ற எண்ணம் அவர்களுக்குள் ஏற்படுகின்றது. கிட்டப்பா அவர்களுக்கு வந்து பாடுவதற்கு வந்து ரொம்ப அருமையாக வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்துல சினிமாவிலையும் அவருக்கு நடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் என்னன்னா பெரிய கதாபாத்திரங்கள் கிடையாது, சின்ன சின்ன வேடங்கள் பொருத்தப்பட்டது. அப்போ அந்த திரைப்படத்துல வந்து அவர் வந்து போற அந்த காட்சி வந்து பெரிய அளவாக பார்க்கப்படவில்லை, பெரிய அளவாக பேசப்படவில்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் வந்து ஸ்ரீவள்ளி திரைப்படம் எடுக்க தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா அழகான தோற்றம் உள்ள ஒரு கதாநாயகன் தேவைப்பட்டது. அப்போ வள்ளி கதாபாத்திரத்திற்கு பொருத்தமாக ஒரு நடிகையை தெரிவு செய்யப்பட்ட பிறகு இந்த கதாபாத்திரம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருடைய மனதுல வந்து நிறைய பேர் சொன்ன ஞாபகம் வருது. என்னன்னா இந்த வள்ளி நாடகம் வந்து மேடை ஏற்றப்படும் பொழுது அதுல ஒரு சிறுவன் பாடி இருந்தாரு, ரொம்ப அருமையா பாடுறாரு, அருமையா நடிச்சிருக்காரு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்ட ஒருவர் அப்படின்னா அது டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள். அப்ப அவருக்கே சந்தர்ப்பம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுதான் அதாவது ஒரு தனக்கு கிடைத்த ஒரு இடத்தை பயன்படுத்தி தன் திறமையை நிரூபிக்கும் பொழுது அடுத்த கட்ட ஒரு நகர்வு அப்படின்னா கண்டிப்பா அது கிடைக்கும் வாழ்க்கையில அப்படின்றதுக்கு வந்து டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் பாடிய பாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவள்ளி திரைப்படத்துல பெரிய அளவு பேசப்பட்டது. அப்படின்னு கணீர்னு குரல்ல அவர் பாடுவாரு. அதாவது பெண் கதாபாத்திரத்திலிருந்து ஒரு சிறந்த நடிகை வந்து ஒரு பாடகி பாடி இருந்தாலுமே
நம்ம டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் நடித்து அவரே பாடியிருந்தது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. அப்போ ஸ்ரீவள்ளி திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட பெரிய அளவு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இந்த வெற்றி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 50 வாரங்களுக்கு மேலாக ஓடிய ஒரு திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதெல்லாம் பெரிய விடயம். அந்த காலகட்டத்திலலாம் இவ்வளவு நாள் திரைப்படங்கள் வந்து திரையரங்குல ஓடுறது கிடையாது. ஏன்னா, ரசிகர்கள் கொஞ்சமாக இருப்பாங்க. திரைப்படங்களை பார்ப்பதற்கு நிறைய ஆண்கள் வருவாங்க, பெண்கள் குறைவாக வருவாங்க. அப்ப குடும்பமாக வந்து திரைப்படங்கள் பார்க்கறது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ இப்படி திரைப்படங்கள் வந்து இவ்வளவு காலம் ஓடியது அப்படின்றது ஒரு பெரிய பேராக பார்க்கப்படுகின்றது. அப்போ இந்த காலகட்டத்தை கடந்து இன்னும் வெற்றி படிகளை அப்படியே ரொம்ப அழகா அ ஏறிட்டே வராங்க டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் பாடுவது வந்து கிட்டப்பா அவர்கள் பாடியது போல் இருந்ததுனால, இவர் போல அவர் பாடுறாரு. இவருக்கு சொந்தமா பாடத் தெரியல. சில இசைத்தட்டுக்கள்ல பார்த்தீங்கன்னா, கிட்டப்பா அவர்களுடைய பாடல்களை எடுத்து டி.ஆர். மகாலிங்கம் அவருடைய பாடல பொருத்தியிருக்காங்க அப்படின்னு பரவலா எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. மக்களாக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், எல்லாம் பரவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. பொதுவா ஒரு யாராவது வளர்ந்து வராங்க அப்படின்னா, நல்ல விமர்சனங்களும் வரும். அதே நேரத்தில அவர்களை பற்றி தேவையற்ற விமர்சனங்களும் வரத்தான் செய்யும். அப்ப இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்குவம் இருந்தால் தான், எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வையும் நாங்கள் வெற்றியாக கொண்டாடலாம். டி.ஆர். மகாலிங்கம் அவர்களை பற்றி இப்படியெல்லாம் விமர்சனங்கள் வந்துட்டு இருந்த இந்த காலகட்டத்தில என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ விமர்சனங்கள் வருது. இதையெல்லாம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 25 வாரங்கள் வெற்றி விழாவை கொண்டாடிய பிறகு இந்த ஸ்ரீவள்ளி திரைப்படம் என்ன பண்றாங்க அப்படின்னா, வள்ளி நாடகமாக எடுக்கப்பட்ட காலத்தில் கிட்டப்பா அவர்கள் வந்து "காணாத கானகத்தை" அப்படின்ற இந்த பாடல வந்து ரொம்ப அருமையாக பாடியிருந்தாங்க. இந்த பாடல வந்து நம்ம டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் இந்த திரைப்படத்துல ஒரே டேக்ல எடுத்திருந்தாலும், இந்த பாடல வந்து கிட்டத்தட்ட 25 அ துண்டுகளாக பிரிக்கப்பட்டு தான் இந்த பாடல் திரைப்படத்துல முழுமையாக எடுக்கப்பட்டிருந்தது. அப்போ இவர் தான் பாடுனாரு. டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் தான் பாடுனாரு. கிட்டப்பா அவர்கள் வள்ளி நாடகத்துல பாடுனாங்க. அதோட இந்த அவருடைய தொடர்ச்சி அங்கே முடிவு பெற்றது. அப்போ இத வந்து நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இந்த வெள்ளி விழா மேடையில வந்து நம்ம டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள பாட சொல்றாங்க. அப்ப பாட சொன்ன உடனே இந்த 25 பகுதிகளையும் அப்படியே ஒரே இடத்துல பாடணுமே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும் பொழுது, அந்த நேரத்துல இசையமைப்பாளர் சுதர்சனம் அவர்கள் ஒரு தைரியம் குடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, "நீங்க பயப்படாதீங்க. உங்க மைக் பக்கத்திலேயே நான் வந்து ஹார்மோனியத்த அப்படியே அருகில வைத்து அமர்ந்திருக்கிறேன். நீங்க தைரியமா பாடுங்க. உங்களால முடியும்." அப்படின்ற ஒரு நம்பிக்கைய குடுக்குறாங்க. இந்த நம்பிக்கை டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுக்கு அந்த மேடையில அந்த பாடல அப்படியே அவர்கள் பாடக்கூடியதாக இருந்தது. இத கேட்ட பிறகு தான் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணாங்க. டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் தான் பாடியிருக்காங்க. அப்படின்னு விமர்சனத்த பிறகு எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டால், அந்த சந்தேகத்துக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல வந்து அங்கே கொடுக்கப்பட்டது அப்படின்றத பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஸ்ரீவள்ளி திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு, அதற்கு பிறகு அடுத்தடுத்த திரைப்படங்கள் நாம் இருவர், வேதாள உலகம், இரண்டிலுமே வந்து மகாலிங்கம் அவர்களுக்கு பிரதான வேடம் கொடுக்கப்படுகிறது. இந்த காலகட்டம் என்பது சுதந்திர உணர்ச்சி மேலோங்கி இருந்த ஒரு காலகட்டம். அப்ப 2 படங்களிலுமே பாரதியார் பாடல்களை பாடினார் மகாலிங்கம் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நாம் இருவர் வந்து "செந்தமிழ் நாடெனும் போதினிலே" அப்படின்னு அந்த பாட்டுல கேட்கும்பொழுது எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா? அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, வேதாள உலகத்துல கூட விடுதலை பாடல வந்து ரொம்ப அழகா வேகமான கதியில பாடி கொடுத்திருக்காங்க. இது வந்து மோகன ராகத்துல அமைந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல வந்து ராமலிங்க வள்ளலாரின் "கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைந்த குளிர் தருவே" அப்படின்ற திருவருட்பாவை அற்புதமாக ராகமாளிகையில பாடி கொடுத்திருக்காங்க. இது வந்து கிராமபோன் தட்டு கொடுத்திருந்தார் கிட்டப்பா அவர்கள். அதே பாடல வந்து வேதாள உலகத்துல அப்படியே பதிவு செய்து கொடுத்திருந்தார் மகாலிங்கம் அவர்கள். இந்த ஸ்ரீவள்ளியினுடைய வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, 3 ஆண்டுகள்ல வந்து டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் திரையுலகில ஒரு பெரிய வெற்றி கதாநாயகனா வலம் வந்தாங்க. அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா 23 வயது. அப்போ அவருடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா? ஒரு திரைப்படத்திற்கு கிட்டத்தட்ட ₹1,00,000. டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுடைய வெற்றி சம்பள உயர்வின் மூலம் முடிவு செய்யப்படுகிறது. அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 சம்பளம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய தொகையாக பார்க்கப்படுகின்றது. அப்போ இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஆதித்தன் கனவு அப்படின்னு ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. அப்போ இதுல வந்து பிரதான கதாபாத்திரம் நம்ம மகாலிங்கம் அவர்கள் தான் நடிக்கிறாங்க. அப்போ இந்த திரைப்படத்துல ஒரு காட்சி எடுக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஹீரோ வந்து அப்படியே சுத்தி வர மக்கள் நிற்கும் பொழுது நடுவுல நின்று நடிப்பது போல ஒரு காட்சி எடுக்கிறாங்க. அப்போ சுற்றி இருக்கும் மக்கள் எல்லாம் சேர்ந்து கல் வீசுவது போல் ஒரு காட்சி எடுக்கணும். அது வந்து டயலாக் பேசும் பொழுது அந்த கல்ல வீசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எல்லாரும் வீசிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல இருந்து மட்டும் ஒரு கல்லு வரவே மாட்டேங்குதாம். அப்போ இயக்குனருக்கு ஒரே கோவம் வந்துட்டுதாம். ஏன் இவர் மட்டும் கல்ல வீசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, இவர் மீது என்னால கல்லே வீச முடியாது. ஏன்னா இவருடைய பாடல்களை கேட்டுத்தான் நான் என்னுடைய
திரையுலக வாழ்க்கையில் சங்கீதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் படிச்சுட்டு இருக்கேன். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இவர் நடித்த ஸ்ரீவள்ளி திரைப்படத்த கிட்டத்தட்ட நான் 16 தடவை பார்த்திருக்கேன். அதனால நான் வந்து இவருக்கு கல்லெல்லாம் வீச மாட்டேன் அப்படின்னு ரொம்ப முடிவா சொல்லிட்டாங்களாம். அவங்க யாரு தெரியுமா? பின்னாள்ல வந்து திரையுலகில் சாதித்து பிரபலமான பாடகராகவும், நடிகராகவும் வலம் வந்த சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் தான். அப்போ பொதுவா வந்து இந்த கலைத்துறையில வந்து வெளியில வாரவங்க, ஏதோ ஒரு வகையில தான் உள்வாங்கப்பட்டு, ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தாலும், பின்னாளில் தனக்கென்று ஒரு திறமை இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்துற ஒரு காலகட்டத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1948 மகாலிங்கம் நடித்த இன்னொரு திரைப்படம் தான் ஞானசௌந்தரி. அதாவது ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்குது. "அருள் தரும் தெய்வ மாதாவே" அப்படின்ற ஒரு பாடல வந்து சின்ன ஞானசௌந்தரிக்கு பாடிக் கொடுத்தது யாரு அப்படின்னா, நம்ம ஜிக்கி அவர்கள். பின்னால பிரபலமான பாடகியா அவங்க அறிமுகமாகுறாங்க. நல்ல காட்சி அமைப்பு இந்த படத்துல ரொம்ப அழகான கச்சிதமான வசனங்கள், அழகான படப்பிடிப்பு, ஓரளவுக்கு இயல்பான நடிப்பு என்ற பல அம்சங்கள் நிறைந்தது இந்த ஞானசௌந்தரி திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு இன்னொரு வெற்றி அப்படின்னா, வெங்கட்ராமன் அவர்களுடைய இசை அப்படின்னு கூட சொல்லலாம். டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுக்கு வாழ்க்கையில் பல திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு திரைப்படம் வந்து இசையமைப்பாளர் சுப்ரமணியன் அவர்கள் இசையமைத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டதுனால, அந்த திரைப்படத்திற்கு அவரே இசையமைப்பாளராக பொருத்தப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் என்ன அப்படின்னா, பவளக்கொடி. பவளக்கொடி திரைப்படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில தொழில்நுட்பம் பெரிய அளவு கிடையாது. ஆனால் 5 கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கிறது அப்படின்றது ஒரு சவாலான விடயம். என்னென்ன கதாபாத்திரம் அப்படின்னா, கிருஷ்ணன், அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா வேடன், பெண், வெட்டியான், வைத்தியர் இப்படின்னு 5 கதாபாத்திரங்களை வந்து தானே ஏற்று நடிச்சிருக்காங்க மகாலிங்கம் அவர்கள். 28 பாடல்கள் நிறைந்த திரைப்படமா, அப்போ எவ்வளவு நேரம் பெரிய திரைப்படமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட 7 பாடல்களை முழுமையாக எடுத்து மகாலிங்கம் அவர்களே சிறப்பா பாடி கொடுக்குறாங்க. பவளக்கொடி திரைப்படம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அளவான பெரிய வெற்றியை அந்த காலகட்டத்துல அது கொண்டாடுது அப்படின்னு சொல்லலாம். டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்த காலகட்டத்துல, தன்னை வைத்து நிறைய பேர் படம் எடுக்குறாங்க. ஏன் ஒரு தயாரிப்பு நிறுவனத்த தானே ஆரம்பிச்சு, அதுல தானே நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே நினைக்கும் ஒரு கனவு தான். ஆனால் அது பின்னால வந்து சில நேரங்கள்ல கை கொடுக்காது அப்படின்றது வந்து அதற்கு பிறகு தான் அறியக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலுமே, ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு ஒரு முயற்சிய எடுத்து, ஒரு பெரிய பங்களாவை வாங்கி, அந்த பங்களால வந்து தான் ஒரு புதிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்த ஆரம்பிக்கிறாங்க மகாலிங்கம் அவர்கள். அப்ப இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நாம் இருவர் திரைப்படம் நடிக்கிறாங்க இல்லையா? அந்த நாம் இருவர் திரைப்படத்துல வந்து சுகுமார் அப்படின்ற பேர்ல வந்து நம்ம மகாலிங்கம் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அப்ப இந்த பேர பெரிய ஒரு அதிர்ஷ்டமான பேர் நினைச்சு, இந்த பேரை வந்து ஸ்ரீ சுகுமார் அப்படின்னு வைக்கிறாங்க. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சுகுமார் புரொடக்ஷன்ஸ் அப்படின்னு தான் அந்த தன்னுடைய நிறுவனத்திற்கு பேர் அவர்கள் அறிமுகப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய மகனுக்கு கூட சுகுமார் அப்படின்னு பேர தான் பொருத்துறாங்க. இப்போ இந்த தயாரிப்பு நிறுவனத்துல என்னென்ன திரைப்படங்கள் எடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல, அது எடுத்து அது வெற்றி பெற்றதா அப்படின்றது அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கப்படுகிறது. டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுடைய இந்த நிறுவனத்தினூடாக நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்படுகிறது. அதாவது மச்சரேகை தான் முதலாவது திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு மோகன சுந்தரம், அதற்கு பிறகு விளையாட்டு பொம்மை இப்படின்னு ஒரு 4, 5 திரைப்படங்கள் தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த திரைப்படங்கள் எல்லாம் பெரிய அளவு பேசப்படவில்லை. இந்த மச்சரேகை திரைப்படம் இருக்குல்ல, இதுல 2 கதாபாத்திரம். ஒரு அ வில்லனாகவும், ஒரு ஹீரோவாகவும் அவர் நடிக்கிறாரு. ஆனால் திரைப்படம் பெரிய அளவு வெற்றியை கொண்டாடல. அதற்கு பிறகு அடுத்தடுத்து 4 திரைப்படங்கள் பெரிய அளவு பேசப்படவில்லை. ஆனால் அதற்கு பண செலவு அதிகமாக ஏற்பட்டது. அப்போ இப்பதான் யோசிக்கிறாங்க, இந்த நிறுவனம் ஆரம்பிச்சது சரியா? இது வந்து எப்படி இத அடுத்த கட்ட நகர்வு கொண்டு போறது? அப்படின்ற அளவுக்கு யோசிக்கும் ஒரு காலகட்டமாக இது அமையப்பெறுகிறது. தன்னுடைய திரைப்படங்கள் அடுத்தடுத்து வந்து வெற்றியை கொடுக்காத ரீதியிலும் கடைசியா என்ன பண்றாங்க, தெருப்பாடகன் அப்படின்னு ஒரு திரைப்படம் எடுக்குறாங்க. இந்த திரைப்படம் எடுத்த பிறகு தான் நிறைய பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா, திரைப்படம் வந்து வெளிய வரவே இல்ல. அதிகமான கடன், அதற்கு பிறகு என்ன செய்றதுன்னு தெரியல. அதிகமா சம்பாரித்த ஒரு நடிகர். அதிகளவான சொத்துக்களை வாங்கி போட்டிருந்தாங்க. நல்ல வசதியாகவும் இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையும் ஆரம்பிச்சாங்க. படங்கள் எடுத்தாங்க. ஆனால் நஷ்டத்துல போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கதை பரவலாக எல்லாரிடத்திலும் பேசப்பட்டது. பொதுவா வந்து நம்ம மகாலிங்கம் அவர்களே சொன்ன விடயம் என்ன அப்படின்னா, இந்த தெருப்பாடகன் திரைப்படத்துல வேறொரு கதாபாத்திரத்திற்கு ஒரு
பிரபலமான ஹீரோ தான் எடுத்திருக்காங்க. அவர் வந்து ஒழுங்கா வந்து அவருக்கு வந்து கால் ஷீட் குடுக்கலையாம். அதனால இந்த படத்த வந்து முழுமையா எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த படத்த வந்து காட்சிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றதுனால, திரைப்படத்தையே நிப்பாட்டிட்டு என்னுடைய இந்த ஸ்ரீ சுகுமார் அப்படின்ற இந்த புரொடக்ஷன் நிறுவனத்த நான் முழுமையா மூடி வெளிவரத்துக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு அப்படின்னே அவர் பல தடவைகள்ல குறிப்பிட்டிருந்தாரு. 1950ல பார்த்தீங்கன்னா, அதிகமான ஆடம்பர கார்களையும், பெரிய பங்களாவையும் வைத்திருந்த ஒரு சிறந்த நடிகர் வந்து நிறைய திரைப்படங்கள் எடுத்து வெற்றி பெறாத ஒரு ரீதியில வந்து பெரிய அளவு கஷ்டத்துல வந்துட்டாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்ல வந்து எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ராகத்தில் ஆரோகண, அவரோகணம் இருப்பது போல் வாழ்க்கையும் இந்த மேடு பள்ளம் நிறைந்ததாகத்தான் இருக்கும் அப்படின்னு டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாக அமைந்தது. இருந்தாலும் அவர் மனது சோரவில்லை. தன்னுடைய குரல், தான் படித்து வைத்திருந்த சங்கீதம் தனக்கு கை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை அவரிடத்திலே இருந்தது. தனக்கு ஏற்பட்ட இந்த இழப்பை எல்லாம் எப்படியாவது ஈடுகட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது கண்ணதாசன் அவர்கள் தான் ஒரு சொந்த படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மாலையிட்ட மங்கை அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து கண்ணதாசன் அவர்களே எடுக்கிறாங்க. அவர்களே பாடல் கூட எழுதினாங்க. கிட்டத்தட்ட 17 பாடல்களை கண்ணதாசன் அவர்களே எழுதி இந்த திரைப்படத்துல வந்து டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப அவரே நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமும் செய்யப்படுறாங்க. இதுல வந்து ஒரு பிரபலமான பாடல் என்ன அப்படின்னா, செந்தமிழ் தேன்மொழியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா. என்ன ஒரு அழகான பாடல் தெரியுமா? இதை நீங்க கேட்டு பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும் இந்த பாடலுடைய அழகான ஒரு மெட்டு. இந்த மெட்டு வந்து இந்தி திரைப்படத்துல ஒரு பாடல்ல இருந்து எடுக்கப்பட்டிருந்தாலும் தமிழுக்கு வரும்பொழுது இன்னும் அழகையும் செழுமையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பாடல் இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாலையிட்ட மங்கை திரைப்படம் ஓரளவுக்கு வெற்றியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில கூட ரொம்ப அழகாக பாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இவர்களுக்கு கிடைத்ததுனால புதுமைகளை இன்னும் அருமையா வெளிப்படுத்தினாங்க. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக 1959க்கு பிறகு டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள்ல வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்குது. அப்ப அவர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் பழையபடி டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் அப்படியே திரையுலகில் இன்னும் ஒரு காலகட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பாடல்கள் ரொம்ப அழகா இருக்கும். ஆடை கட்டி வந்த நிலவோ அப்படின்ற பாடல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் கேட்கறதுக்கு டி.ஆர். மகாலிங்கம் அவருடைய குரல். அதற்கு பிறகு மகாலிங்கம் அவர்கள் நடிக்கவில்லையா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கூட இருந்தது. அவர் என்ன நடிக்கிறார் அப்படின்னு நினைக்கும் பொழுது இல்ல அவர் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு சில திரைப்படங்கள் அவருக்கு வந்து வெற்றியை கொடுத்தது. அவளே அஞ்சு சுகம் அப்படின்ற ஒரு திரைப்படம் அவருக்கு வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்படின்ற ஒரு பேரை மக்கள் மத்தியில வாங்கி கொடுக்கக்கூடியதாக இருந்தது. டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறும் பொழுது சில நேரங்களில் இறக்கமும் இருக்கத்தான் செய்யுது. திருப்பி வள்ளி திரைப்படம் அவங்க எடுக்கிறாங்க. இதுல சிவாஜி அவர்கள் முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்கப்படுகிறது. ஸ்ரீவள்ளி திரைப்படத்துல கதாநாயகனாக நடித்த டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் இதுல வந்து நாரதரா நடிக்கிறாங்க. சரி, கிடைத்த கதாபாத்திரத்தை சிறப்பா நடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. அதற்கு பிறகு நிறைய திரைப்படங்கள், திருவிளையாடல் திரைப்படத்துல வந்து பிரதானமான கதாபாத்திரம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கதாபாத்திரத்துல அவங்க நடித்த விதம், அந்த திரைப்படத்துல அவங்க பாடின விதம் இன்னும் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அப்போ தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை எப்படியாவது உருவாக்கிக்கணும், தனக்கு கிடைத்த வாய்ப்பை அழகாக செதுக்கிக்கணும் அப்படின்ற முடிவோடு பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள். அதற்கு பிறகு நிறைய பாடல்கள் இடம்பெற்ற பிறகு கச்சேரி மேடை, பக்தி இசை, திரை இசை அப்படின்னு நிறைய புதுமைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க மகாலிங்கம் அவர்கள். நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து நிறைய மேடை கச்சேரிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து அவருடைய பாடல் மாத்திரமல்ல, அதற்கு முன்னால் இடம் பிடித்த பாடல்கள், கிட்டப்பா அவர்களுடைய பாடல்கள், அதற்கு பிறகு வந்த சில இசையமைப்பாளர்களுடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக டி.ஆர். மகாலிங்கம் வந்து வெளி உலகுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மகாலிங்கம் அவர்கள் கதாநாயகனாக நடித்த கடைசி திரைப்படம் அப்படின்னா திருநீலகண்டர். அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1973ஆம் ஆண்டு வெளிவருது. ரொம்ப அருமையான திரைப்படமாக பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 12 பாடல்கள் இந்த திரைப்படத்துல இருக்கு. இதுல வந்து ரொம்ப அருமையாக மகாலிங்கத்திற்கு 8 பாடல்கள் கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இந்த படம் பார்க்கப்படுகின்றது. டி.ஆர். மகாலிங்கம் திரையுலகுக்கு கொடுத்த பாடல்கள் பல 1000 பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். பல நாடுகளில் தன்னுடைய நிகழ்ச்சிகளை ரொம்ப அருமையாக மேடை ஏற்றி இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் 1978ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அப்பவே அவங்களுடைய உடம்பு வந்து கொஞ்சம் சுகவீனம் அடைகிற ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு ஊருக்கு திரும்பி வர்றாங்க. ஊருக்கு திரும்பி வந்த பிறகு அங்க முடிவு பண்றாங்க கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி செய்யணும், அதற்கு ஒரு திகதி குறிக்கலாமே அப்படின்னு அவங்க தன்னுடன் கச்சேரி செய்வங்களோட சேர்ந்து ஒரு பேசி ஒரு ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாரோடையும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது மணி 2:30 மணி இருக்கும், மதிய நேரம். அப்போ கொஞ்சம் தனக்கு நெஞ்சு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல அமர்றாங்க. அந்த நொடிதான்
அவருடைய கடைசி பயணம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு எல்லாருக்குமே வந்து இந்த செய்தி, அதாவது மகாலிங்கம் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி தான் ரசிகர்களை போய் சேர்ந்தது. அப்போ அவருடைய வயது 54. எத்தனை பாடல்கள், எத்தனை மேடை, எத்தனை நாடகங்கள், எத்தனை 1000 பாடல்கள் இன்னும் உயிரோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, ஆச்சியார் மகாலிங்கம் அவர்களுடைய புதுமைகளை இன்னும் நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம் காலம் காலத்திற்கு. ரொம்ப அழகான ஒரு பயணம் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றுமொரு மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.